ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் பூரி உருளைக்கிழங்கு மசால் எப்படி தான் பண்ணாலும் அந்த டேஸ்ட்டு வரமாட்டேங்குது அப்படின்னு இனி நம்ம கவலைப்பட வேணாம். ஒரு சிம்பிள் ட்ரிக்கை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கிழங்கு நல்லா மசிச்சு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு கடாயில் நம்ம ஆயில் நிறையா சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுக்க கரெக்டாக இருக்கும். எண்ணெய் கம்மியாக சேர்த்தோன்னா நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட்டு வராது. பல்லாரி வெங்காயம், இஞ்சி பூண்டு, சின்ன சைஸ் தக்காளி. ஃபஸ்ட்டு நம்ம பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஒரு 3 பெரிய சைஸ் பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசால் நிறையா நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம கெட்டியாக தான் பண்ண போகிறோம் மசால் அப்போ வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் மசால் நிறையா கிடைக்கும். நல்லா வதக்கி விடணும். இது கூட சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரவும் ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ சின்ன சைஸ் தக்காளி ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட இஞ்சி பூண்டு நான் நறுக்கி தான் போட்டிருக்கேன். சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். பச்சை மிளகாய் பெரிய சைஸ்னால் ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன சைஸ்னால் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு. அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் காரம் கிடைக்கும். காரம் கம்மியாக யூஸ் பண்ணவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். இதையும் இது கூட ஆட் பண்ணி எல்லா மசாலும் ஒன்றாகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் மஞ்சள் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பெரட்டி எடுத்துக்கணும். நம்ம சொல்ல போகிற ட்ரிக்கே இது தாங்க. நம்ம நிறைய மசால் வேணும் சொல்லிட்டு கடல மாவு நிறையா ஆட் பண்ணிடுவோம். அப்போ அந்த ஃப்ளேவரே மாறிடும். வெறும் கடல மாவு டேஸ்ட்டு தான் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் கடல மாவு தான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா நம்ம திப்பியாக இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கணும். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசால் கூட சேர்த்துக்க போகிறோம். இதையும் கழுவி அந்த மசாலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடல மாவை ஆட் பண்ண உடனே கிளறி விட்டுறணும். ஏன்னா இது டக்குன்னு கெட்டியாயிரும். அப்போ நமக்கு பிடிச்சி போயிடும். பாருங்கள், ஒரு செகண்ட்லேயே நல்லா கெட்டி ஆயிடுச்சு. 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருப்போம் அளவுக்கு கடல மாவை. எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு, மல்லித்தலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா கிழங்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க 2 பூரி சாப்பிட்ற குழந்தைங்க இன்னொரு பூரி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கடையில் வைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.